வெல்கம் டு உங்கள் விஜயா அறுசுவை. ரொம்ப நாளாக வீடியோ எதுவும் போடலைங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல, சாரி. இன்னிலேருந்து ரெகுலராக வீடியோ வரும், பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க போகலாம் கிச்சனுக்கு. இன்றைக்கி நமக்கு உங்கள் விஜயா அறுசுவையில் இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக டூர் போகிறோம், ஸோ அது கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று நான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் தான். டூர் போகலாம் ஷீரடிக்குன்னு பிளான் போட்டிருக்கோம். சரி, புளிஞ்சாதம் கலந்து எடுத்துட்டு, வடாம் பொரித்து, மோர் எடுத்துட்டு, மிளகாப்பொடி தடவின இட்லி, அன்றைக்கி காத்தால தயிர் உர குத்திப்போம், ப்ளெயின் ரைஸு, வெங்காய தொகையல், இதெல்லாம் தான் எடுத்துக்க போகிறோம். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், அது ஊறிடுத்து. இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஜலம் விட்டு ஊற வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு பார்த்தேன்னா கொத்தமல்லி விதை 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகு 3/4, வெள்ளை எள்ளு 2, இது அப்புறம் மிளகா வத்தல் ஒரு 7 எடுத்துட்டுருக்கேன். கொத்தமல்லி விதையை எண்ணெய் வந்து 100 ml, இடியம் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா இருக்கும். இது இந்த தனியாவை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கணும். அதை எடுத்துன்ட்டு வெந்தயம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, எண்ணெய் இல்லாமல். அதுக்கப்புறம் மிளகையும் மிளகா வத்தலையும் ஒன்றா போட்டுக்கோங்க. எள்ளை போட்டு, அந்த வறுத்த எள்ளு கிடைக்கும், சம்மந்தி எள்ளு, அதுனால் நீங்கள் லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துண்டா போதும். இது வந்து வறுக்காத எள்ளு வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வெடித்த உடனே எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிட்டு, இந்த எண்ணெயை விட்டு கடுகு தாளித்து, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலை, கருவேப்பில்லை, பெருங்காயம் 3/4 டீஸ்பூன், அந்த எண்ணெயிலேயே மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகா வத்தல் ஒரு 6-7 கிள்ளி போட்டுக்கோங்க. தாளித்து இந்த புளியை கரைச்சி விட்டு, புளி வாசனை போனவுடனே நம்ம பொடியை போட்டு பண்ண போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். பார்த்துக்கலாம். தனியா, வெந்தயம் இங்கே வறுத்து வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து மிளகா வத்தல், ஏன்னா தனியா வந்து வறுபடுற சூடு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதுக்கு தனி டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி வெந்தயம் வறுபடுறது, வெந்தயம் வந்து லைட்டாக செவந்தா போகும், ஒன்றுக்கும் வறுபடுற டைம் மாறுபடும். ஸோ ஒன்றா போடாதீங்க, தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இப்போ மிளகா வத்தல் வறுத்துட்டுருக்கேன், இது போதும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். பார்த்துடலாம். தனியா, வெந்தயம், மிளகா வத்தல், மிளகு, எள்ளு, இது எல்லாத்தையும் தனித்தனியாக நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு போகலாம். இப்போது எண்ணெயை விட்டு 100 ml நல்லெண்ணெய் விட்டு கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கட்டும். நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். வெடிக்க ஆரம்பிச்சுட்டோம். நம்ம அதை 2ஐயும் போட்டுடலாம். அடுப்பை நான் மீடியமில் வச்சுக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் செவக்கட்டும். நீங்கள் வந்து வெறும் கடுகு, கடலை, மிளகாவத்தில் வறுத்துக்கிறேன், உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கடைசியாக கலக்கரிச்சை நான் மேலே போட்டுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கடலை கொஞ்சம் தான் எடுத்துட்டுருக்கேன் இதில் போடுறதுக்காக. ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கடலையை தனியாக பொரித்து சாதம் கலந்ததுக்கப்புறம் அது மேலே நான் போட்டுப்பேன். அதுக்காக இப்போ நான் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். கடலை நிறைய பிடிக்கணும், நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மிளகா வத்தல் ஒரு 7-8 போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம மிளகும் போட்டிருக்கோம், 4 வத்தலும் வறுத்துருக்கோம். ஸோ காரம் அப்புறம் ரொம்ப அதிகமாகிடும், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், நான் சொன்னேன் இல்லையா 3/4 ஸ்பூன் பெருங்காய பொடி. ஏன்னா இந்த பொருள்லாம் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் நல்லா வாசனை வரும். இது கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா லெமன் சைஸ், கொஞ்சம் பெரிய லெமன் சைஸ் புளி 2 டம்ளர் ஜலம் விட்டு கரைச்சி அதில் விட்டுருக்கேன். உப்பு போட்டுட்டேன். இந்த பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. இந்த புளி வாசனை
பச்சை புளி வாசனை போகணும். ஸோ அது ஒரு 10 நிமிஷம் நல்லா நான் சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வாசனை ரொம்ப ஜோராக வருது. ஆக்சுவலாக எனக்கு நல்ல வாசனை நல்லா வந்தாலே உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது என்னென்னா 10 மினிட்ஸ் எக்ஸாக்டாக நம்ம கூட ஒரு 10 மினிட்ஸ் விட்டாலும் தப்பு இல்லை. நல்லா கொதித்து நம்ம விட்டோம் இல்லையா, 100 ml எண்ணெய், இந்த பாருங்கள் மேலே எண்ணெய் முதந்து வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் மேலே முதந்து வரும். சரியா, கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பாருங்க பொடி இந்த மாதிரி கொஞ்சம் குறை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவை விட நீங்கள் இப்போ நான் 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் வெந்தயம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் எள், ஒரு 6 மிளகா வத்தல் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் டபுளாக்கி கூட பொடி பண்ணி வச்சுன்ட்டு இந்த புளிக்காய்ச்சலை இன்றைக்கி நம்ம கலந்துடுறோம். அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் கழித்து கலக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த புளிக்காய்ச்சலை போட்டு கலந்துட்டும் நம்ம இந்த பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பொடியை நீங்கள் மேலாப்பில் தூவிட்டு கலந்துடனா அன்றைக்கி செஞ்ச புளியஞ்சு அந்த மாதிரியே அப்படி ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் நீங்கள் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனையோட நல்லா ஜோராக இருக்கும். ஸோ பொடி நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுட்டேன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பொடியை கூட நீங்கள் சாத்தில் போட்டுன்ட்டு நீங்கள் புளிக்காய்ச்சலை போட்டு கலந்து இந்த பொடியை மேலாப்பில் போட்டு நீங்கள் கலந்து எடுத்துன்னு போயிடலாம். ஸோ பொடி எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே குக்கர்லேயே புளியஞ்சாதம் எப்படி வச்சுடலாம், 1 பாட்டில் எப்படி வைக்கலான்னு கேட்டிருந்தீங்க. அடுத்த வீடியோ நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி இதெல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன் ஒன்று ஒன்றா. கொஞ்சம் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் நடுவில், அதனால் வீடியோவே போட முடியல. எனக்கு சுத்தமாக நேரமே இல்லாத காரணத்தினால போட முடியல. இனி ரெகுலராக வீடியோ வரும், வாங்க பார்க்கலாம். நான் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுன்ட்டு இன்னும் கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3.5 ஸ்பூன், கிட்டத்தட்ட அது ஒரு 5 ஸ்பூன் கிட்ட வரும் பாருங்க. ஏன்னா இது இன்னும் இது இப்போ பொடி போட்டுட்டோம் இல்லையா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதை நான் ஏன் வச்சுருக்கேன்னா, நான் அதை சொன்னேன் இல்லையா, சாத்தில் கலந்துட்டோம் வேணும்னா அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த பொடியை வச்சுருக்கேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் பாருங்கள் நல்லா ரெடியாக எடுத்து கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் எல்லாம் மேலே வந்துடுத்து. இது கொஞ்ச நாளைக்கு கழித்து பார்த்தோம்னா நல்லாவே திக்காயிடும். பச்சை கருவேப்பிலை மேலே போட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னபடி தண்ணி கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. 2.5 டம்ளருக்கு மேலே விட வேண்டாம், ஏன்னா அப்புறம் அது வத்துறதுக்கு ரொம்ப நாழி ஆகும். அப்புறம் கொஞ்சம் அந்த பொடியும் நான் சொன்ன அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் நிறுத்தி வச்சுருந்தேன் இல்லையா, நீங்கள் நிறுத்தி வச்சுன்ட்டு 2 நாள் கழித்து திரும்ப நீங்கள் புளியஞ்சாதம் கலக்கும் போது கலந்துட்டு மேலே இந்த பொடியை போட்டு ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை போட்டு நீங்கள் கிளறினேன்னா அன்றைக்கே செஞ்ச புளியோதரை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெருமாள் கோவிலெல்லாம் புளியோதரை கொடுப்பா, எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், அதனால் அதில் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும். இது நம்ம ஆற்றுல பண்ணுறோம், அதே டேஸ்ட் நம்மளுக்கு வரும். நான் நீங்கள் செஞ்சுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. பெருமாளுக்கு புளியோதரை பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஜோராக புளிக்காய்ச்சல் ரெடியாக எடுத்து நான் கொஞ்சமாக சாத்தில் புளிக்காய்ச்சலை போட்டு மிக்ஸ் பண்ணி புளியஞ்சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே. நீங்களும் உங்கள் காலத்தில் இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் விஜயா. நன்றி, வணக்கம்.